திமுகவை வீழ்த்திவிட்டால் திராவிடத்தை வீழ்த்திவிட முடியும் என்று நினைக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரையில் உங்கள் கனவு பலிக்காது என்பதை சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எத்தனை உயிர்களை பலி கொடுத்தேனும் திராவிட அரசியலை பாதுகாப்போம். அதான் பாபா அம்பேத்கர் சொன்னார், அவனிடம் நீ அவன் அடிமை என்பதை உணர்த்து அவன் போராடுவான். இன்னும் கூட நம்ம யார் என்பதை நம் மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. அது வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அதை புரிய வைக்குவது உன் கடமை. அப்போது உன்னுடைய கட்சியை அவன் பிடிங்கிக் கொண்டு போராடுவான் என்பதை வெல்லணும். திமுகவா வெல்லணும், அண்ணா திமுகவா வெல்லணும், மதிமுக, வதிமுக, போதிமுக யாரெல்லாம் வர்றாங்களோ வெல்லணும். நம்ம அதான் நம்மளுடைய அரசியல். உன்னத்தை போய் சார்ந்து இருக்கிறது அது அரசியல கிடையாது. அது பாபா சாஹிப்க்கு பெரிய அவமானம். அது பெரிய அவமானம். இன்னைக்கு இவ்வளவு இளைஞர் வந்துருக்கீங்க, எதுக்காக வந்துக்கிறீங்க? தாய் தந்தை சொல்ல தட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. தாய் தந்தை சொல்ல தட்டக்கூடாதுன்னு எங்க அப்பா இருந்த திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு எங்க அப்பா இருந்த உதயசூரியன் சின்ன வேணா, அந்த கட்சியை வேணா, அந்த தலைமையை வேணா, அந்த வாரிசா வேணான்னு சொல்லி இன்னைக்கு வந்தாச்சு. புரட்சி தலைவர் வேணா, புரட்சி தலைவி வேணா, ரெட்டலிய வேணா, எந்த இலைய வேணான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உதயநிதியை முதலமைச்சர் ஆகிறதுக்கு கூட கூட்டின்னு போவாங்க. நம்ம எப்படி ஆள்றதுன்னு தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணும். இதான் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கொள்கை.